அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நாம் இன்னைக்கு இந்த பதிவில் சனி பகவானால் ஆளக்கூடிய மகர ராசி அன்பர்களுக்கு அடுத்த 15 நாட்களில் நடக்கவிருக்கும் கிரகநிலை மாற்றங்கள் மூலம் உங்களோட வாழ்க்கையில் ஏற்படும் சாதகமான பலன்கள் என்ன, பாதகமான பலன்கள் என்ன, அந்த பாதகமான பலனிலிருந்து விடுபட நீங்கள் என்ன செய்யணும், இது பற்றின முழுமையான தகவலையுமே உங்களுக்காக நாங்கள் இந்த பதிவில் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமையும், அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மகரம் ராசியில் உள்ள உத்திரம், திருவோணம், அவிட்டம் இந்த 3 நட்சத்திரக்காரருமே உங்களோட வாழ்க்கையில் வரும் பிரச்சனைகள் தீரவும், காரிய தடைகள் விலகவும், சனிக்கிழமையில் பைரவர் வழிபாடு மேற்கொள்வது உங்களோட வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். ஏன்னா உங்களோட ராசிக்குரிய கடவுள் பைரவர் அப்படிங்கிறதுனால சனிக்கிழமையில் பைரவர் வழிபாடு உங்களோட வாழ்க்கையில் சொல்ல முடியாத அளவுக்கு நன்மையை ஏற்படுத்தும். இதுவரைக்கும் ஏற்பட்டிருந்த பிரச்சனைகள் தீரவும், வரும் காலத்தில் வரக்கூடிய பிரச்சனைகளின் விளைவுகளை உங்களை நெருங்காமல் இருக்கவும் பைரவர் வழிபாடை தொடர்ந்து மேற்கொண்டு வாங்க. மேலும் உங்களுக்கு பைரவர் பிடிக்கும் என்றாலும் இந்த வீடியோ பதிவின் கமெண்ட்ல பைரவருக்கு போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை 3 முறை மறக்காம பதிவிடவும் செய்யுங்க. பைரவரின் அருளால் உங்களோட வாழ்க்கையில நடக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் நல்லதா நடக்கவும், காரிய தடைகள் விலகி செல்வ நிலை மேலாங்கவும் நாங்கள் வாழ்த்துக்களையும் இறைவனிடம் உங்களுக்காக பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். நாம் தினமும் பார்க்கிற ராசி பலனில் 10ஆவதாக வரக்கூடியது இந்த மகரம் ராசி. மகரம் ராசி ஒரு உறவுக்காக அதிக அளவில் தன்னை அர்ப்பணித்து கொள்ளக்கூடியவங்களாக இருப்பாங்க. உறுதியாக தெரியாத போதும் கூட அவங்களோட உணர்ச்சிகளை பயங்கரமாக வெளிப்படுத்துவாங்க. இந்த மகர ராசி அப்படின்னு சொன்னால் மிகவும் ஆழமான உண்மையான அன்பை பெறும் இடத்துல ஒருத்தவங்க இருந்துட்டாங்கன்னா அவங்க தன்னோட அன்பை அவங்கக்கிட்ட ஆளுமையின்றி வெளிப்படுத்துவதை உணர முடியும். மகர ராசிக்காரங்கக்கிட்ட இருக்கிற அற்புதமான குணங்கள் நிறைய இருக்குங்க. யாருக்கிட்டேயுமே எதிர்த்து நிற்பதை வெறுப்பாங்க. மகர ராசிக்காரங்க மற்றவங்க மீது கோபப்படுறப்ப கூட ஒரு சகிப்புத்தன்மை இருக்கும். புரிதல் மிகுந்த நபர்களாக இருப்பீங்க. இந்த மகரத்தில் சேர்ந்தவங்க அந்த சூழலுக்கு ஏற்ப மனநிலையை மாற்றிக்கிட்டு சூழலை உற்சாகமாக வைத்திருக்க முயற்சி செய்வாங்க. இருந்தாலுமே அவங்களுடைய பொறுமையை நீங்கள் ஒரு அளவுக்கு மீறி சோதிச்சா உங்களை விட்டு விலகவுமே தயங்க மாட்டாங்க. மகர ராசிக்காரங்க அற்புதமானவங்களாகவும் மென்மையானவங்களாகவும் நாகரிகம் தெரிஞ்சவங்களாகவும் இருப்பாங்க. ஆனால் நேரம் வரும்போது அவங்களோட உறுதியும் நிலைப்பாட்டையும் காட்டுவாங்க. இவ்வளவு சிறப்பான குணம் படைத்த மகர ராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு, கிரக நிலை மாற்றங்கள் மூலம் ஏற்படும் பலன்கள் என்ன, உங்களுக்கு பாதகமாக அமையும் விஷயங்கள் என்ன, அது தீர நீங்கள் பரிகாரமாக என்ன பண்ணும் அப்படிங்கிறது தொடர்ந்து பார்க்கலாம். இந்த மாதம் உங்களோட கிரக நிலைகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா உத்திராடம் 2, 3 பாதங்கள், திருவோணம், அவிட்டம் 1, 2 பாதங்கள். உங்களுக்கு கிரக நிலைகளை பொறுத்த வரைக்கும் ராசியில் சூரியனும் புதனும், தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சனி பகவானும், தைரிய வீரிய ஸ்தானத்தில் சுக்கிர பகவானும் ராகு பகவானும், பஞ்சமஸ்தானத்தில் குருவும், ரணருண ரோகஸ்தானத்தில் செவ்வாயும், பாக்கிய ஸ்தானத்தில் கேது பகவானும் இந்த மாதிரியான கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு. இந்த மாற்றங்கள் வந்துட்டு புதன் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் மாற்றம் பெறும் பொழுது பஞ்சமஸ்தானத்தில் குரு வக்ரம் நிவர்த்தி அடைகிறார். சூரியனுமே தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் மாறும் பொழுது ரோகஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் நிவர்த்தி அடைகிறார். இதன் மூலம் உங்களுக்கு ஏற்படும் பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா நீங்கள் அதிர்ஷ்டத்தை நம்பாமல் உழைப்பினை நம்பக்கூடியவங்க தாங்க. இந்த மாதம் உங்களுக்கு பண தேவை நிறைய இருக்கும். ராசிநாதன் சனி பகவானோட சஞ்சாரமும் இடமாற்றம் ஏற்படும். இந்த காலகட்டத்தில் ஆடை அணிகலன்கள் வாங்குவதன் மூலம் செலவு உண்டாகும். எதிர்பார்த்த பணவரத்துமே இருக்கும். வாகன யோகம் இந்த மாதம் உண்டாகுது. எதில் கையெழுத்து போடுற மாதிரியான விஷயம் நடந்தாலுமே கவனமாக சரி பார்த்துட்டு படித்து பார்த்துட்டு கையெழுத்து போடுறது நல்லது. எழுத்து வகையிலுமே உங்களுக்கு சிக்கல் இருக்குங்கிறதுனால கவனமாக செயல்படுங்க. தனஸ்தானத்தை ராசிநாதன் அலங்கரிக்கிறார். இதன் மூலம் கூட்டு தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவங்க எல்லாமே உங்களோட பார்ட்னர்களுடன் சுமூகமான முறையில் நீங்கள் அனுசரித்து போனால் நல்லதாக இருக்கும். வீண் அலைச்சல் அவ்வப்போது உண்டாகும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு திடீர் நெருக்கடிகள் ஏற்பட்டு ஏதாவது பிரச்சனை வரக்கூடும். அப்படிங்கிறதுனால எச்சரிக்கையாக செயல்பட்டால் நல்லது. பயனற்ற பயணங்கள் உண்டாகலாம். பணி நிமித்தமாக வெளியூரில் தங்க வேண்டிய சூழ்நிலை வரலாம். குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு கவனமாக பேசுறது நல்லது. கணவன் மனைவிக்கிடையே திடீர் கருத்து வேற்றுமை ஏற்படுங்கிறதுனால வார்த்தைகளை பிரயோகம் செய்யும் பொழுது மிகுந்த எச்சரிக்கையாக இருக்கணும். உங்களோட குழந்தைகளோட கல்வி தொடர்பான விஷயங்களை நீங்கள் கவனம் செலுத்தணுங்க. இந்த மாதம் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறதுல ஒரு கண் பார்த்துட்ருங்க.
வீணாக வாக்குவாதம் ஏற்படுதுன்னா அதை தவிர்த்துடுங்க. உறவினர்கள் நண்பர்களுக்கு உதவி செய்வதற்கு முன்னாடி ஆலோசனை செஞ்சுட்டு அந்த உதவிக்கு அவங்க தகுந்தவங்களா அப்படிங்கிறதுல கவனமாக இருக்கணும். நண்பர்களுக்கு உதவி செய்கிறதா இருந்தாலுமே அவங்க சரியான காரணம் சொல்கிறாங்களா அப்படிங்கிறத பாருங்கள். பண வரது திருப்தி தரும் வகையில் அமையும், ஆனாலுமே அதற்கேற்ற செலவு வரக்கூடுங்கிறதுனால தான் இத்தனை தடவை சொல்கிறோம் கவனமாக இருங்க அப்படின்னு. வெளியூர் பயணம் செல்லும் வாய்ப்பு இருக்குது, அதுவும் திடீர் பயணம் தாங்க உண்டாகும், அதனால் எச்சரிக்கையாக இருங்க. நீங்கள் உங்களோட நண்பர்கள்கிட்ட சுமூகமாக பேசி பழகிறது இந்த மாதம் நல்லதாக அமையும். கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு சாமர்த்தியமான பேச்சின் மூலம் காரியத்தை செய்து முடித்து காட்ட போகிறீங்க. கொடுக்கல் வாங்கல்ல கவனமாக இருங்க, பண வரத்து திருப்தி தரும் வகையில் அமையும். புதிய நண்பர்கள் உங்களுக்கு கிடைப்பாங்க, அவங்க மூலம் முன்னேற்றம் காண உதவி தக்க சமயத்தில் உண்டாகும். அரசியல் துணையருக்கு எதிலையுமே கூடுதலாக கவனம் செலுத்துறது நல்லது. காரிய வெற்றிகள் உண்டாகும், பணம் சம்பாதிக்கும் திறமை அதிகமாக வெளிப்படும். தடைபட்டு வந்த காரியங்கள் சாதகமாக இருக்கும், எதிர்பார்த்த உதவிகள் தக்க சமயத்தில் உண்டாகும். ஆன்மீகத்தில் நாட்டம் உண்டாகும், மாணவர்களுக்கு கல்வியில் வேகம் காணப்படும். சக மாணவர்களுமே சுமூகமாக அனுசரித்து போவாங்க உங்ககிட்ட. மகரம் ராசியில் உள்ள உத்திராடம் 2, 3, 4ஆம் பாதம் கொண்ட உங்களுக்கு இந்த மாதம் எந்த ஒரு விஷயத்திலுமே நீங்கள் எச்சரிக்கையாக செயல்படுறது நல்லதாக இருக்கும். காரிய தடை தாமதம் ஏற்படலாம், மன தைரியம் அதிகரிக்கும். எந்த ஒரு மந்தமான சூழ்நிலையிலுமே நீங்கள் உற்சாகமாக செயல்பட முயற்சி செய்யுங்க. ஆனாலும் கடும் முயற்சிக்கு பின் நீங்கள் எதிர்பார்த்தபடி காரியங்கள் எல்லாமே நல்லபடியாக நடந்து முடியும். மனக்குழப்பங்கள் நீங்கும். அதன் பிறகு திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் வராமல் நின்ற பணம் வந்து சேரும். பயணங்கள் சாதகமான பலனை கொடுக்கும். தொழில் வியாபாரம் முன்னேற்ற பாதையில் சென்றாலுமே மனம் திருப்தி அளிக்காத நிலை இருக்கும். வியாபாரம் தொடர்பான காரியங்களில் நீங்கள் முழுமையாக கவனம் செலுத்தணும். அவிட்டம் 1 மற்றும் 2ஆம் பாதம் கொண்ட உங்களுக்கு இந்த மாதம் புதிய நபர்களின் அறிமுகம் நன்மையாக இருக்கும். அவங்க கிட்ட பொறுப்புகள் கொடுக்கறதுல கவனமாக இருங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு திறமை வெளிப்பட்டு காணப்படும். மேலதிகாரியின் ஆதரவு உங்களுக்கு பக்கபலமாக இருக்கும். இந்த மாதத்தில் உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் தீர பரிகாரமாக நீங்கள் விநாயகர் பெருமானை வெள்ளிக்கிழமையில் தீபம் ஏற்றி வழிபட்டு வருவதன் மூலம் காரிய வெற்றி உண்டாகும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய கவலைகள் தீரும். தொழில் வியாபாரம் இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு இந்த மாதம் சாதகமாக அமையும். ஏன்னா 10ஆம் வீட்டின் அதிபதியான சுக்கிர பகவான் இந்த மாதம் முழுவதுமே ராகு பகவானோடு 3ஆவது வீட்டில் இருக்கிறதுனால உங்களோட வேலை துறையில் உள்ளவங்களுக்கு சிறப்பான பணிகள் உண்டாகும். நீங்கள் உங்களோட நண்பர்கள் கூட பழகும் பொழுது கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்கணும். அவங்களோட உறவுகள் இனிமையாக இருந்தாலுமே கவனமாக செயல்படணும். 5ஆம் வீட்டின் அதிபதியான சுக்கிர பகவான் இந்த மாதம் முழுவதுமே அதன் உச்சமான ராசியில் 3ஆம் வீட்டில் நீடிக்கிறதுனால உங்களோட கல்விக்கான அனைத்து முயற்சிகள்லையுமே நீங்கள் மேற்கொள்ளலாம். உங்களோட முயற்சிகளை அதிகப்படுத்துங்க, அது தேர்வில் உங்களுக்கு சாதகமான முடிவை கொடுக்கும். இது தவிர குரு பகவான் இந்த மாதம் முழுவதுமே 5ஆம் வீட்டில் இருக்கார். இதன் காரணமாக நீங்கள் கல்வியில் சிறப்பாக செயல்பட வாய்ப்பு இருக்கும். 4ஆம் வீட்டின் அதிபதியான செவ்வாய் பகவான் 6ஆம் வீட்டில் அமரும் பொழுது சில பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்கிறதுனால கவனமாக இருக்கணும். ஏன்னா 4ஆம் வீட்டின் அதிபதியான சுக்கிர பகவான் உயர்ந்தவராக இருப்பார் மற்றும் ராகுவோடையும் இருக்கார். இதன் காரணமாக உங்களோட அன்புக்குரியவங்க கிட்ட அன்பால் நீங்கள் ஈர்க்கப்படுவீங்க. நீங்கள் அவங்கள எல்லா இடத்துலையுமே பார்க்கும் வகையில் வாய்ப்புகள் அமையும். மாதத்தின் தொடக்கத்தில் புதனும் சூரியனும் உங்களோட ராசியில் அமர்ந்து அங்கிருந்து 7ஆவது வீட்டை முழுமையாக பார்க்குறாங்க. இது உங்களோட திருமண வாழ்க்கையில் தீவிரத்தை தரும் மற்றும் பரஸ்பர உறவு ஏற்படும். இனிமையாக இருங்க மற்றும் உங்களோட மனைவியிட கருத்து வேற்றுமை வராமல் பார்த்துக்கோங்க. செவ்வாய் 7ஆம் பார்வை உங்களோட 12 வீட்டில் இருக்கும் பொழுது செலவுகள் எல்லாமே ஒரு கட்டுக்குள்ளே வந்துடும். 2ஆம் வீட்டிற்கு அதிபதியான சனி பகவான் 2ஆம் வீட்டில் இருக்கார் மற்றும் உங்களோட நிதி நிலைமையை பலப்படுத்தும் வகையில் அவர் அமர்ந்திருக்கார். ராசிக்கு அதிபதியான சனி பகவான் இந்த மாதம் முழுவதுமே 2ஆம் வீட்டில் இருக்கிறதுனால உடல்நல கோளாறுகள் ஒரு கட்டுக்குள்ளே வந்துடும். மருத்துவ செலவுகள் குறைந்து காணப்படும். அது மட்டும் இல்லாமல் 6ஆம் வீட்டில் செவ்வாய் அமர்ந்திருக்கும் பொழுது நோய்களை எதிர்த்து போராடும் தைரியமும் ஆற்றலும் உண்டாகும். இதனால் பழைய நோய்களிலிருந்து விடுபடும் வாய்ப்பு இருக்குது. புதிய நோய்களுக்கு ஆளாகாமல் நீங்கள் பாதுகாக்க போகிறீங்க. ஆனாலும் சுக்கிரனும் ராகுவும் 3ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கிற காரணத்தினால ஒரு சில சின்ன உடல்நல கோளாறு வரக்கூடும். அதனால் கவனமாக இருந்துக்கோங்க. உணவு பழக்க வழக்கத்தில் ஒரு கட்டுக்குள்ளே வச்சுக்கோங்க. வெளி உணவுகளை தவிர்க்கிறது நல்லதாக இருக்கும். என்ன மகர ராசி அன்பர்களே, இந்த பதிவில் சொன்ன தகவல்கள் நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் மூலம் உங்களை வந்தடையும் அப்படிங்கிறதும் தெரிவிச்சுக்கிறோம்.
அது மட்டும் இல்லாமல் எல்லா ராசிக்காரர்களுக்குமே இந்த மாதத்தின் கிரக நிலைகளின் மூலம் ஏற்படும் மாற்றங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிற பதிவை செஞ்சுருக்கோம். அந்த பதிவுமே நீங்கள் உங்களோட நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் செஞ்சுடுங்க. தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நண்பர்களே. நன்றி, வணக்கம்.